ஒரு சிங்கள டீச்சர் காலியில் இருந்து ஒரு சிங்கள டீச்சர் பிள்ளைகளோட 30 பிள்ளைகளுடன் யாழ்ப்பாணம் வந்திருக்கார். இப்ப 2009 இந்த போர் முடிவடைந்த பின்னர் வந்து யாழ்ப்பாணம் வந்தபோது அவர்கள் சும்மா சுற்றுலா மாதிரி வந்தபோது அங்கு சென்று எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு வரும்போது ஒரு ஒரு ஊடகவியலாளர் அவரை கேள்வி கேட்கிறார். நீங்கள் எப்படி எப்படி இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறது யாழ்ப்பாணம் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், ஓ எல்லாம் நல்லா இருக்கிறது. அப்ப மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? மக்கள் எல்லாம் ஓகே நல்லா இருக்கிறார்கள், எங்களை மாதிரி தான் இருக்கிறார்கள். அது என்ன எங்களை மாதிரி தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் கேட்டபோது அவர் சொல்லுகிறார், இல்லை நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் தமிழர்கள் என்று சொன்னால் இந்த பெரிய நிகம் இருக்கும், 2 விரலையும் அந்த பெரிய பெரிய நிகங்கள் இருக்கும், முடியெல்லாம் வந்து சுருட்டையாக இருக்கும், அவர்களுடைய பல்லு வந்து பெரிய நீளமா இருக்கும், அரக்கர் மாதிரி இருப்பார்கள், அவர்கள் பார்த்தால் எல்லாம் கடித்து விடுவார்கள், வாயில் ரத்தம் வழிந்த வழி இருக்கும் அப்படி என்று சொல்லி அந்த ஒரு டீச்சர் ஒரு 30-35 வயதான ஒரு டீச்சருக்கு அந்த அளவு நிலைதான் அந்த காலத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவுக்கு வந்து அந்த பிழையான தகவல்களை பதித்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதை சொல்ல வருகிறேன். ஏனென்றால் அப்படியான பிழையான தகவல்களை பரப்பி வைத்திருக்கிறார்கள்.